வணக்கம் நண்பர்களே. நான் உங்கள் செந்தில்நாதன், நியூ இயரா லைஃப் கேர்லேருந்து. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிமேக்ஸ் அப்படின்ற ஒரு டிவைன் ப்ராடக்ட் தான் நம்ம பார்க்க போகிறோம். டிமேக்ஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, ஒரு தெய்வீக ஒரு மருத்துவ குணம் புரிந்த ஒரு பொருள்னே நம்ம சொல்லலாம். எப்படி கேட்டால், நம்ம பேர்லேயே அதில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, டிமேக்ஸ், மேக்ஸிமம் டீடாக்சிஃபிகேஷன். நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கழிவுகளை எடுத்துகிட்டு புது செல்லில் உற்பத்தி பண்ணக்கூடிய மிக அற்புதமான ஒரு பொருள் தான் இந்த டிமேக்ஸ். ரத்தம் தடைபடுற நோய், அந்த ரத்தம் தடைபடுறத இது ஸ்டிமுலேட் பண்ணி ரத்த ஓட்டத்தை கொடுக்கக்கூடிய மிக அற்புதமான ஒரு பொருள். அதனால் எந்த இடத்துல ஏற்படக்கூடிய வலியை மேட்டர் ஆஃப் செகண்ட்ஸில் இது சரி பண்ணக்கூடிய 7 செகண்ட்ஸில் இது ரெடி பண்ணி கொடுத்துரும். அப்படிங்கிறதுல எந்த வித மாற்றமும் இல்லை. உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் இருக்க எல்லா பிரச்சனைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். யூஸ் பண்ணிவிட்டு இதோட ரிசல்ட் பூராமே நீங்கள் சொல்ல முடியும். ஸோ இப்போ தலைவலி, கண் எரிச்சல் இருக்குது, ஒரு பல்லு வலி இருக்குது, இல்லை வாயில் ஒரு புண்ணு இருக்குங்க, பேச முடியல, தொண்டையில் டான்சில் இருக்குது, அந்த பிரச்சனைக்கு தைராய்டு கம்ப்ளைண்ட்டுக்கு யூஸ் பண்ணுங்கள். ஷோல்டர் என்னால் தூக்க முடியலங்கிறதுக்கு பண்ணலாம். கழுத்து வலி இருக்குது, ஸோ நீங்கள் கழுத்துக்கு அப்ளை பண்ணும்பொழுது உங்களுக்கு ஈஸியாக ரொட்டேட் பண்ண முடியும். அதே போல் ஷோல்டர் பெயின் யூஸ் பண்ணலாம், எல்போ பெயின் யூஸ் பண்ணுங்கள், ரிஸ்ட் பெயினுக்கு யூஸ் பண்ணலாம், செஸ்ட் பெயின் இருக்குதுன்னா செஸ்ட் பெயினுக்கு யூஸ் பண்ணலாம், முதுகு வலிக்கு யூஸ் பண்ணலாம், இடுப்பு வலிக்கு தாராளமாக நீங்கள் பயன்படுத்தலாம். ஸோ ரொம்ப அற்புதமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் முழங்கால் வலி, கால் வலி, சத வலிங்க எங்கெங்கெல்லாம் இருக்கோ எல்லாத்துக்கும் பயன்படுத்துங்க. இது போக உங்களுக்கு அந்த சுகர் புண், அதிகமான புண் அப்படிங்கும்போதே என்னாகன்னா சுகர் புண் எடுத்துக்கலாம். ஸோ அதுதான் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப டேமேஜ் ஆகி விரலை வெட்டி எடுக்கக்கூடிய அந்த கண்டிஷன்லாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி நிலையில் இருந்தால் கூட நம்ம தொடர்ந்து இந்த ஸ்ப்ரேவை பயன்படுத்திட்டு வரும்பொழுது அந்த புண் நல்லா மாறி, ஸோ அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு நல்லது ஒரு வாய்ப்பை கொடுக்கும் அப்படிங்கிறதும், அதே போல் அந்த விரலை வெட்டி எடுக்க வேண்டிய அவசியம் இருக்காது. ஸோ அந்த விரல் மறுபடியும் மீட்டு நமக்கு தருவங்கிறதுல எந்த வித மாற்றமும் இல்லை அப்படிங்கிறது தான். ஸோ இதை என்ன பண்ணணும் அப்படின்னா, இதை பயன்படுத்துகிற மெத்தட் ரொம்ப ரொம்ப முக்கியம். உடம்புல இருந்து ஒரு 7 இன்ச்சு தூரம் தள்ளி வச்சுட்டு, 7 இன்ச்சு தூரம் தள்ளி வச்சு கையை இப்படி பிடிச்சி நீங்கள் அடிக்கணும். ஸோ 7 இன்ச்சு தூரம் தள்ளி வச்சு கையை இந்த மாதிரி பிடிச்சிட்டு கட்டை விரலில் ஒரு 2 ப்ரெஸ் கொடுத்துங்க. எந்த இடத்துக்கு தேவையோ அந்த இடத்துக்கு 2 ப்ரெஸ் கொடுங்க. ஸோ அதே போல் ஒவ்வொரு தடவையும் இப்போ நெத்தியில் எனக்கு தலைவலிக்குது அப்படின்னா இந்த இடத்துல 2 ஸ்ப்ரே அடிக்கிறேன், இங்கே 2 ஸ்ப்ரே அடிக்கிறோம். ஸோ இங்கே இருக்க சர்க்குலேஷன் பாயிண்ட் கழுத்துன்றதுனால கழுத்துக்கு 2 அடிச்சுக்கிறோம். ஸோ வயிறு வலிக்குது, என் தொப்புளுக்கு நேராக 2 ஸ்ப்ரே கொடுக்குறேன். அதே போல் என் முதுகுக்கு நேராக 2 ஸ்ப்ரே கொடுத்துக்கிறோம், சரியாயிடுது. எனக்கு ஷோல்டரில் பெயின் இருக்குது அப்படின்னா 1, 2, 3, 4. ஸோ 4 இடத்துலையும் நான் ஸ்ப்ரே பண்ணும் பொழுது ஒரு அருமையான ரிசல்ட்டை நம்ம எதிர்பார்க்க முடியும். ஸோ மேலும் தகவலுக்கு உங்களுக்கு அருகாமையில் இருக்க நம்ம லீடரை கேளுங்க, அவங்க நல்லா கைட் பண்ணுவாங்க. ஸோ இதை அடிக்கும் பொழுது ஒரு 7 இன்ச்சு தூரம் வச்சு தான் நம்ம இதை யூஸ் பண்ணணும். அப்போ தான் அந்த ஸ்ப்ரே எஃபெக்டிவாக வேலை செய்யும். அது அடிக்கும் பொழுது கதவு ஜன்னல் சாத்தியிருக்கணும், ஃபேன் ஓடக்கூடாது. ஏசி இருந்தால் ஏசி ஆஃப் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுங்கள். பண்ண உடனே நீங்கள் அதெல்லாம் ஆன் பண்ணிக்கலாம். அதே போல் ஜன்னல்லாம் திறந்து வச்சுக்கலாம். ஸோ இதை பயன்படுத்தி மிக ஆரோக்கியமாக வாழுமாறு அன்புடன் கேட்டுக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நான் ஆரோக்கியமாக இருக்கேன் சார், எனக்கு எதுக்கு அப்படின்னு கேட்குறவங்களுக்கு மட்டும் 7 சக்கராஸ், 7 சக்கராஸ் பார்த்தீங்கன்னா கூகுளில் போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த 7 சக்கராஸோட எக்ஸாக்ட் பாயிண்டில் 2 ஸ்ப்ரே 7 இன்ச்சு தூரத்துலேருந்து அடிச்சுட்டு வாங்க. சூப்பர் ரிசல்ட் கிடைக்கும் உங்களுக்கு. நீங்கள் எவ்வளோ ஆரோக்கியமாக இருக்கீங்க, நம்ம ஆக்சுவலாக இப்படி தான் இருக்கணுமா அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஸோ அதனால் இதை பயன்படுத்தி அனைவரும் நலமுடனும் வளமுடனும் வாழ கேட்டுக்கிறேன். நன்றி நண்பர்களே.